வீரன் தோற்று போனாலும் அதுவே ஒரு கோலை ஜெயிச்சிட்டாலும் அது வந்து விதின்னு சொல்லுவாங்க. ஹலோ எவ்ரிவான். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி சம்பவங்கள் நடக்கும், பல நேரத்தில் பார்த்திங்கன்னா பிடிக்காத மாதிரி சம்பவங்களும் நடக்கும். அப்படி பிடிக்காத மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விதின்னு சொல்லி விட்டுறணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு போர் வீரன் வந்து வெற்றி அடைகிறான் அப்படின்னாக்கா அவனுடைய வீரத்துக்கான ஒரு அங்கீகாரம். இதுவே வந்து ஒருத்தன் வந்து ஒரு கோழையாக இருக்கிற ஒருத்தன் தோற்று போகிறான் அப்படின்னாக்கா அவனுடைய கோழைத்தனத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் அது. ஸோ வீரன் ஜெயித்தா அவனுடைய வீரத்தை சார்ந்தது, கோழை ஜெயித்தா அது அவனுடைய கோழைத்தனத்தை சார்ந்தது. அதுவே ஒரு வீரன் தோற்று போனாலும் அதுவே ஒரு கோழை ஜெயிச்சிட்டாலும் அது வந்து விதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளுடைய லைஃப்பில் சில நேரத்தில் அந்த விதி வந்து விளையாடும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போது துடுப்பு இல்லாமல் ஒரு படகு நடுக்கடலில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. அதை எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் ஏதோ ஒரு கரையை போய் சேரும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த வாழ்க்கையுடைய பாதையில் விதின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி இதுவும் மாறும்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, காலத்துடைய கட்டாயத்துக்கு நம்ம இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை நம்மளை வழி நடத்திட்டு போகும். இதை விதி நினச்சாலும் சரி, காலத்துடைய கட்டாயம் நினச்சாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. எனிவே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நாளைக்கு உங்களை வேறு ஒரு ஸ்டோரியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப். திஸ் இஸ் நரேந்திரன் மணி.